ஹாய், திஸ் இஸ் அப்யா. வெல்கம் டு ஆல் சண்டே. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னே சொல்லலாம். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் ஆகிறது. நம்ம ஃபுட்டு சாப்பிடாம இருந்தால் அல்சர் வந்துடும். அது எப்படி அல்சர் வராமல் ஃபுட் டயட்டில் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பார்க்குறோம். நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 76 இருந்தேன். இப்போ இன்னைக்கு தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. இது மாதிரி நான் வெயிட் லாஸ் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் வீடியோவாக போடலான்ட்டு பிளான் பண்ணி நான் வீடியோவை போட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் நான் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. ஏன்னா நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 76 இருந்தேன். இப்போ 74 சம்திங் இருக்கேன். ஸோ நல்லா ரிசல்ட் கிடைச்சதுனால நான் இப்படி நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபோன் கையில் இருக்கனால என்னோடய வெயிட் 74.95 இருந்துச்சு. நான் ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆன் பண்ணேன். அப்போ 74.55 இருந்தது. அப்போது என்னோடய கரெக்டான வெயிட் 74.55 தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ வெயிட் வந்தோட தான் ஃபோன் எடுத்தேன். டைமு நான் 9 மணிக்குள்ள சாப்பிட்ருவேன். நீங்கள் 8 மணிக்குள்ள எந்த டைம் இருக்கோ அது கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த டைம்லேருந்து கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பசி எடுக்காது இந்த ஃபுட்டு. மணி இப்போது 9:15 ஆயிடுச்சு. ஏன்னா நான் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் சாப்பிட்றேன். நீங்கள் 2 முட்டை மினிமம் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 10 டேஸாக இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கிறனால எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஃபுட்டு. ஸோ அதனால் நான் ஒரு எக் எடுத்துக்கேன். நீங்கள் உங்களுக்கு நான் 10ல் எனக்கு எப்படி 10ல் பத்தாது பசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது ஒரு க்ரீன் டீயும் ஒரு எக், இந்த 2 மட்டும் போதும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப நேரம் இது உள்ளே விட்டுருந்தீங்கன்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. க்ரீன் டீயில் சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது. வெறும் க்ரீன் டீ மட்டும்தான் போடணும். சர்க்கரையெல்லாம் போட்டால் எந்த யூஸ் இல்லை. மட்டும்தான் போடணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன். லஞ்சு டின்னர் என்னென்ன ரெசிபின்னு உங்களுக்கு நாளையிலேருந்து கரெக்டாக நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.